வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்வீட் பூரணம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா. ஸோ இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதை வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஈரப்பசை இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் ரொம்ப நாளைக்கு நமக்கு இந்த பூரணம் கெடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் கசகசா ஆட் பண்ணுவோம். இந்த கசகசாவை லைட்டாக பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வெடிக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். இது வேணாங்கிறவங்க பொரிகடலை அப்படிங்கிறதும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சர்க்கரை. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த பூரணம். ஸோ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 days வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். ஸோ வேணுங்கிற நேரம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து அதுக்கு தேவையான அளவு பூரணம் செஞ்சுக்கறலாம். இது பார்த்தீங்கன்னா, இது மேலே வைக்க அந்த பூரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி மைதா மாவு எடுத்து அதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்ம பிசையணும். பிசைஞ்சால் தான் நமக்கு பூரணம் நல்லா மொறுன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ மாவு தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இதுக்கு. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி தட்டி நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இது பிசைஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக எண்ணெய் மேலே தடவி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாவு காயக்கூடாது இல்லையா, அதுக்காக. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு ஈக்குவல் ஷேப்பில் கட் பண்ணுங்கள். ஸோ குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பரத்த முடியும். அதே மாதிரி நமக்கு நிறைய அளவு குவான்டிட்டியும் கிடைக்கும், நிறைய பூரணமும் கிடைக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஷேப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதை ரவுண்டாக உருட்டிட்டு நம்ம எப்பயும் போல் பரத்த போகிறோம். இதில் பரத்துறதுல தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப தின்னாக பரத்துங்க, ரொம்ப லேசாக நம்ம பரத்தணும். அப்போ தான் நமக்கு பூரணம் மொறுன்னு வரும். ரொம்ப அதிகமாக பரத்திட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கிளியாத அளவுக்கு நல்லா பரத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி பரத்திக்கோங்க. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை ரெண்டு பாட்டையும் அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடணும். ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டால் தான் அது ரெண்டுமே லாக் ஆகும். லாக் ஆனால் தான் எண்ணெயில் போடும்போது நமக்கு பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு 10 பூரணம் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துலாம். ஸோ இன்னொரு தடவை நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு 2 பாட்டையும் நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டர்ன் பண்ணி விடுங்க. ஸோ இது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். நமக்கு அந்த பூர்ணமும் நல்லா லாக் ஆகி இருக்கும். ஸோ இதை மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா இல்லை ரெண்டாக நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். ஸோ கோல்டன் கலர் வந்தால் போதும். ஆல்ரெடி எல்லாமே உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணதான். ஸோ அதனால் கோல்டன் கலர் வந்தால் போதும், நம்மளோட பூரணம் ரெடி. இந்த பூரணத்தை சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக வீட்லேயே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மொறுன்னு நமக்கு பூரணம் கிடைச்சிருக்கு. இது நம்ம தின்னா பண்ணாதான் நமக்கு இந்த அளவுக்கு மொறுன்னு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.